வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரிஸ்டி அப்டேட்ஸ். டிராஃபிக் போலீஸ் போட்ட ஃபைனை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறதுங்கிறத முழு தகவலை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ட்ரிஸ்டி அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் சலான் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், இந்த மாதிரி டிஎல் நம்பர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் சலான் நம்பருங்கிறத போலீஸ் சலானில் உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே வர கேப்சா டைப் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில் கொடுங்க. அந்த ஆர்டியில் உங்கள் வண்டி நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணுங்கள். 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சலான் நம்பர் இல்லைனா வெஹிக்கிள் நம்பரை வச்சோ இல்லை டிஎல் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வச்சோ நீங்கள் இந்த ஃபைனை பே பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஓடிபிங்கிற இடத்துல உங்கள் மொபைல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைலுக்கு வந்திருக்கிற ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சலான் எவ்வளோ அமௌண்ட் பெண்டிங் இருக்குது, என்றைக்கு டேட்டில் உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்குறாங்க, எந்த வண்டி மூலமாக வண்டியில் போகும்போது உங்களுக்கு அந்த ஃபைன் போட்டிருக்குறாங்க அப்படி டீட்டெயில் வரும். அதில் லாஸ்ட்டில் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனில் பே நவுன்னு இருக்கும். அந்த பே நவுங்கிறத கிளிக் பண்ணால் தான் நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியும். பே பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட்டுங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அந்த ரிசிப்ட் அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த பே நவுங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் பேமெண்ட் கேட்வேல எஸ்பிஐ நெட் மல்டி பேங்கிங் ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அக்செப்ட் டிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டு மூலமாகவோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லை யூபிஐ மூலமாகவோ நெஃப்ட் மூலமாக ஏதோ ஒரு ஆப்ஷனில் பார்கோடு ஸ்கேன் பண்ணியோ ஏதோ ஒரு ஆப்ஷனில் நீங்கள் பேமெண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் ஆன்லைனில் போகாது. நீங்கள் ஈஸியாக டெபிட் கார்டு மூலமாகவே பண்ணுறது ஈஸி. டெபிட் கார்டு நம்பர் டைப் பண்ணியோ இல்லை யூபிஐ கோடை டைப் பண்ணியோ நீங்கள் பே பண்ணிக்கலாம். நான் என்னோடய டெபிட் கார்டு மூலமாக எப்படி பேமெண்ட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். டெபிட் கார்டோட 16 டிஜிட் நம்பரு, அது எக்ஸ்பிரி டேட்டு, எக்ஸ்பிரி இயரு, சிவிவி நம்பர் டைப் பண்ணிட்டு பேர் டைப் பண்ணிட்டு பே நவ் கொடுக்குறேன். அப்புறம் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஆன்லைன் பேமெண்ட்டை அந்த ஃபைன் பெனால்ட்டி உங்களுக்கு என்ன ரீசனுக்காக பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். சப்மிட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகும். அதில் என்ன ரீசனுக்காக அவங்க ஃபைன் போட்டிருக்கிறாங்க, எந்த டேட்டில் நம்ம அந்த ஃபைனை பே பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அதில் ஷோ ஆயிரும். அந்த ரிசிப்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.